எப்படி நம்ம ஊரில் சந்துக்கு சந்து பிள்ளையார் கோயில் இருக்குமோ அதே மாதிரி இங்கே சந்துக்கு சந்து புத்தர் கோயில் இருக்கும். ஹாய் ஃபோக்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே இன் ஸ்ரீலங்கா. சொல்ல போனால் நேற்று வந்துட்டு ஒரு ஷாப்பிங் போனோம், படத்துக்கு போனோம். அப்படியே வந்துட்டு நைட்டு படுத்து செம்ம தூக்கம். இப்போ ஆக்சுவலாக நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே செம்ம ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது நேற்று போக வேண்டியது செம்ம மழையாயிட்டதுனால அங்கே நைட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் அன்டைம் போக முடியாது அப்படின்றதுனால தான் நேற்று போகல. அந்த பிளான் இன்றைக்கி பக்கத்தில் அந்த கோயில் சிவன் கோயில் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பக்கத்துலேயே இன்னும் 2-3 கோயில். இந்த இது ஃபுல்லாகவே இந்த கோயிலை பற்றி, ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து கோயில் ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் புத்திசம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் வந்து ஃபஸ்ட்டு புத்திசம் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற ரிலீஜியஸ் எல்லாமே. எப்படி நம்ம ஊரில் சந்துக்கு சந்து பிள்ளையார் கோயில் இருக்குமோ அதே மாதிரி இங்கே சந்துக்கு சந்து புத்தர் கோயில் இருக்கும். இந்த எனக்கு பின்னாடி தெரியுதா, அந்த வீட்டுக்குள்ளேயே நான் தங்கியிருக்க இடத்துக்குள்ளேயே வந்து புத்தர் சிலை வச்சு தான் வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களோட கொடியும். அண்ட் நான் தங்கியிருக்க இடத்த நேற்றே காட்டுறேன்னு சொன்னேன், இருட்டுன்றதுனால காட்ட முடியல. இது வந்து சின்னதாக வெளியே கார்டன் செட்டப் இப்போ தெரியுதா. அப்புறம் வந்து நான் சொன்னல புத்தர் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாச்சு. நம்ம வீட்டிலலாம் எப்படி பிள்ளையார் வச்சுருப்போமோ அது மாதிரி. இது இங்கே மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் அதுவும் கொலம்போ சைடில் எங்கே போனாலுமே இருக்குது. அப்புறம் இங்கேயே கார்டன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே போனாலும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கார்டன் செட்டப் வச்சுருக்காங்க. அப்புறம் இதுதான் நான் தங்கியிருக்க இடம். பார்த்திங்களா, லைட்டாக கேரளாவும் இல்லாமல் சைனாவும் இல்லாமல் பொதுவான ஒரு இதுவாக இருக்குது. வீடு தான் நான் தங்கியிருக்க பிளேஸ். பெருசு தான், சூப்பராக இருக்குது. சின்ன கார்டன் செட்டப். அதை விட இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்கள், தெரியுதா, இதை தான் நேற்று நைட்டு காமிச்சேன். நல்லா இருக்குது இதில் வாக் பண்ணி போகிறதுக்கு. இந்த ஸ்ட்ரீட்டே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஊட்டிலலாம் இருக்குங்க அந்த மாதிரி. அண்ட் இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து செம்ம லாயலாக ஜாலியாக பழகுறாங்கப்பா. எங்கே பார்த்தாலும் உடனே சிரிச்சிடுறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. தமிழில் தான் எல்லாருமே மோஸ்ட்டாக பேசுகிறாங்க. அது இன்னும் சூப்பராக அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி. அதுதான் நம்ம தங்கியிருக்க இடம். இங்கேருந்து ஏறி போகும்போது சூப்பராக நல்லா இருக்குது. எனக்கு இந்த பிளேஸே வைபே நல்லா இருக்குது. ஸ்ரீலங்காவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா யாரை பார்த்தாலும் நம்மக்கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதுவும் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னால் அவ்வளோ அன்பாக வரவே இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல், திஸ் எம்ஜே தாட்ஸ். ஹாய் ஃபோக்ஸ், சொன்ன மாதிரி அந்த சிவன் கோயில் வந்துட்டோம். இது கோயில் பேர் வந்து பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயிலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லால் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கருங்கல். ரொம்ப பழமையான கோயில், தெரியுதா. ரொம்ப ரொம்ப பழமையான கோயில்னு சொன்னாங்க. யார்கிட்டாவது கேட்போம் ஹிஸ்ட்ரியை பற்றி, யார்கிட்டாவது இங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்டு பார்ப்போம். தமிழ் பேசுகிறவங்க யாராவது பார்த்தோன்னா. இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல், இங்கே பூஜைலாம் நடக்குது. அதான் வந்திருக்கேன். அப்படியே கோயிலை காட்டுறேன் பாருங்கள். ஓ, இது உள்ள எடுக்கலாமா? இப்போ இது உள்ள எடுக்கலாமா? ஓகே ஃபோக்ஸ், ஃபைனலாக நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு.
நான் முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, கோயில் வந்து உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. இந்த லைட்ஸு கூட இன்றைக்கி வந்து ஏதோ ஸ்பெஷலுன்றதுனால தான் அந்த லைட்ஸு மாதிரி போட்டிருக்காங்க. அது விளக்கு இல்லை, லைட்டு அந்த கலரில் இருக்குது ஆக்சுவலாக. பார்த்தா தெரியும் பாருங்க, ஃபுல்லாக எல்லோயிஷாக ஃபுல்லாக லைட்டில் வந்து அப்படியே விளக்கு மாதிரி இருக்குது. சாமி கும்பிட்றாங்க இப்போது. அதே மாதிரி இங்கே வந்து மூலஸ்தானம், ஐ மீன் அந்த கருவறை சொல்லுவாங்க, அது ரொம்ப லாங்கில் தான் இருக்குது. நம்ம வந்து எப்படியும் ஒரு 100 அடிக்கு இந்த பக்கம் நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே கோயிலை பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. பார்க்கவே அந்த தூண்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக கருங்கல்லில் தான் செஞ்சுருக்காங்க இங்கே. எதுவுமே வந்து வேறு எந்த கலர்லையுமே இல்லை பாருங்களேன். செம்ம பிரமிப்பாக இருக்குது. பெரிய பெரிய பில்லர்ஸ், அதாவது மேலே அந்த கோடு கூட தெரியுது பாருங்கள், அந்த கேப், அந்த வழியில் தான் உள்ளே வந்து வெளிச்சம் வருமா. மற்றபடி எதுவுமே வெளிச்சமே இருக்காது அந்த கோயிலுக்குள்ளே. அந்த மாதிரி தான் இதை அமைச்சிருக்காங்க ஃபுல்லாகவே. இது வந்து பிரிட்டிஷ் இங்கே வந்து ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோயிலை. 19th செஞ்சுரியில் பொன்னம்பலம் முதலியார் அப்படின்றவர் தான் இதை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து 1905 சம்திங் ஏதோ வந்து அப்போது வந்து அவங்களோட பையன்தான் வந்து இதை இனாகரேஷன் பண்ணி அப்புறம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்க குடும்பம் தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலையே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களாம். எனக்கு கோயிலை பார்க்கும்போது செம்ம பிரமிப்பாக தான் இருந்தது. அதை பாருங்களேன், மேலே அந்த வெளிச்சம் எவ்வளோ அழகாக அந்த கேப்புக்குள்ளே வருது பாருங்களேன். அதே மாதிரி இன்றைக்கி சரியான க்ரௌடு கைஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே இந்த க்ரௌடில் வந்துட்டால் தான் எனக்கு அந்த க்ரௌடு மட்டும்தான் கொஞ்சம் அலர்ஜி. பட் இருந்தாலும் உங்களுக்கும் இதை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்தேன். இங்கேயும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் தே வில் அலோ. நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்க வரீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லி பாருங்கள். சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கோயிலை சுற்றியே ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம ஊர் மாதிரி காசு கொடுத்தா நீ போய் முன்னாடி நின்று பார்க்கலாம், கருவறை உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற கதையே கிடையாது இங்கெல்லாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியலில் இருக்கவங்க கூட அது உள்ளே போய் நின்று கும்பிட்றதுக்கு அளவு கிடையாதான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுவே நம்ம ஊர்னா சொல்லவா வேணும், என்ன சொல்கிறீங்க? அப்படியே வாங்க பார்ப்போம். நான் இன்றைக்கி வந்த நாள் வந்து இங்கே போயா அண்ட் அட் த சேம் டைம் இங்கே செம்ம இதுவாக கொண்டாடுவாங்களாம். பார்த்தீங்களா க்ரௌடு, எவ்வளோ க்ரௌடு வருங்க, ஃபுல்லாக க்ரௌடு இன்றைக்கி. ஆனால் கோயில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக சூப்பராக இருக்குது. என் கூட சேர்ந்தீங்களா அப்படியே கும்பிடுங்க. இது கோயில் மண்டபம். இப்போ தான் உள்ளேருந்து வெளில வந்தேன். ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரன்ஸ் தான், பழைய என்ட்ரன்ஸ் தான். இது ஏதோ கோபுரம் இதுவானதுனால இதை கட்டிகிட்டு இருக்கிறதுனால இந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த சைடு உள்ளே போனோம். இதுதான் கோயில் உள்ள ஃபுல்லாகவே இருட்டு. ஆக்சுவலாக கோயில் உள்ளேயும் சரி வெளியும் சரி கோயிலை பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமான ஃபீல் தான் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸு இந்த கோயில் கட்டுறதுக்கும் நிறையா வந்து நம்ம தமிழாளுங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். தமிழர்களுக்கு தான் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேட்கவே. இங்கே வந்து தமிழ் கல்ச்சர் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹிந்துஸ்க்காக இந்த கோயிலை வந்து ரொம்ப இது பண்ணி கட்டினாங்களாம். இந்த கோயிலை பிரிட்டிஷ் பீரியட்லேயே. கோயிலை சுற்றி ரொம்ப அழகான விஷயங்கள், சிற்பங்கள் எல்லாமே அழகழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கொழும்போ வந்தீங்கன்னா கோயிலை வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. எனக்கு பார்க்க செம்ம வைப்பு, ஒரு டிவைன் ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ ஓகே ஃபோக்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்ரீலங்கா சீரீஸை மிஸ் பண்ணவும் ஃபுல்லாக பாருங்கள். டேக் கேர் அண்ட் பை.